Welcome back to our channel. So இன்னைக்கு வந்து நம்ம Samsung Winfree AC ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம். சோ நம்ம வந்து அதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னோட ஹானஸ்ட் ஒபினியன் தான். நான் அதுல வந்து 1 இயரா யூஸ் பண்ணதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். சோ எந்த டிலேவும் இல்லாம let's dive into the video. நாங்க வாங்கி ஒரு 1.5 வருஷம் அந்த மாதிரி ஆச்சுங்க இந்த ஏசி வாங்கி. சோ நான் இது இன்ஸ்டாலேஷன் வீடியோ போட்டதுல இருந்தே நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா 1 இயர் ஆயிடுச்சுல இந்த வீடியோ போட்டு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஏசியை பத்தி இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ எங்களுக்கு வந்து பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன எப்படி இருக்கு ஏசி அப்படின்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்க இன்னைக்கு மேக் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒரு பெரிய டெக் எல்லாம் கிடையாதுங்க. சோ அதனால எனக்கு நான் என்ன ஃபேஸ் பண்ணேன், நான் வந்து ஒரு நார்மல் பீப்புளா, நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏசி யூசர். சோ வந்துட்டு எனக்கு என்னெல்லாம் வந்து தப்பா எனக்கு என்னென்ன இருந்துச்சு நடந்துச்சு அப்படிங்கறது தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சோ நிறைய பேருக்கு இருந்த டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து 23,000 ஓட்டை இருக்கு. சோ அதுதான் இதோட மேஜர் பெரிய ஒரு ஃபீச்சரா சொன்னதே வந்து அதுதான் 23,000 ஓட்டை இருக்கு அப்படின்னு. சோ அந்த 23,000 ஓட்டைக்குள்ள வந்து நம்ம டஸ்ட் போய் அடைஞ்சிட்டா என்ன பண்றது, அப்ப நமக்கு டஸ்ட் அலர்ஜியா இருக்குமே, எப்படி கரெக்டான காத்து கிடைக்குமா அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேத்தோட ப்ராப்ளமா இருந்தது. சோ நானுமே வந்து வாங்கினதுக்கு அப்புறம் இது யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படிடா இதுல வந்து ஏதாவது அக்யூமுலேட் ஆகுமா அப்படின்னு. ஆனா டஸ்ட் எதுவுமே அக்யூமுலேட் ஆகலைங்க. சோ மேல வந்து ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்திருப்பாங்க, அது நம்மளே கிளீன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் அது போக அதுக்குள்ளேயே வந்து நம்ம நிறைய கிளீனிங் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இதுலயே கொடுத்துட்றாங்க ரிமோட்லயே. சோ இது வந்து கூடவே வந்துருது. அதனால நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, நம்மளே வந்து செல்ஃபா எல்லாம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் அது போக சர்வீஸ்க்கு நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து சில டைம் கிளீன் பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு வந்து நான் ஒரு டைம் கேட்டப்போ இது எப்படி நான் எடுக்கலாமா, இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படி கேட்டப்போ அவங்க வந்து அது ஓபன் பண்ணி எனக்கு காமிச்சாங்க. ஜஸ்ட் இப்படி கிளிக் அண்ட் இது மாதிரிதான் இருந்தது. ஸோ அவங்க வந்து ஓபன் பண்ணி எனக்கு காமிச்சாங்க. பட் எனக்கு கிளீன் பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்கல. நெக்ஸ்ட் டைம் சர்வீஸ் வரும்போது நான் அதை கண்டிப்பா கேட்டு சொல்றேன் உங்களுக்கு. இது வந்துட்டு இப்ப எனக்கு ஒண்ணு வந்து 23,000 ஓட்டை. ஸோ அதுல வந்து எந்த டஸ்ட்டுமே பெருசா அக்யூமுலேட் ஆகல. அண்ட் செகண்ட் விஷயம் வந்து நம்மளே செல்ஃப் கிளீன் பண்ணிக்கலாம் இந்த ஏசில. ஏன்னா இப்ப வந்து சர்வீஸ்க்கு கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம முடப்பட்டு நம்ம வீட்டுல இருக்க மாட்டோம், நம்ம ஒர்க்கிங்ல இருக்கோம். அதுக்காகவே நிறைய பேர் வந்துட்டு நம்ம கூப்பிடுறதுக்கு தயங்கிட்டே இருப்போம். ஆனா இந்த விஷயத்துல அப்படி இல்ல, நம்மளே நிறைய கிளீன் பண்ணிக்கலாம். அவங்கள வந்து நம்ம அப்பப்போ ஏதாச்சும் ஒரு இன்ஸ்பெக்ஷன், ஏசின்னு வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு அப்பப்போ நம்ம கூப்பிட்டுக்கணும். ஏன்னா அந்த கேஸ் தீந்துருச்சு, அது அவ்வளவு சீக்கிரம் தீராது. பட் நீங்க வந்து ஒரு நம்மளோட ஒரு இதுக்காக நம்ம வந்து கூப்பிட்டுக்கலாம். ஸோ கூப்பிட்டுட்டு பின்னாடி நம்ம எல்லாம் செக் பண்ணிக்கலாம். மீதி கிளீனிங்லாம் நம்மளே பண்ணிக்கலாங்க. ஆட்டோ ட்ரை ஆப்ஷன் இருக்கு அண்ட் ஃப்ரீஸ் வாஷ் அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வர்றது அது எல்லாமே வந்து அதுல போயிடும். இது வந்து செகண்ட் நான் சொல்றது ஒரு ப்ரோவா சொல்றேன். அண்ட் தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஏசி மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகல. ஏன்னா நான் யூஸ்வலா ஹோட்டல்ஸ்ல போறது இந்த மாதிரிலாம் போறப்ப எனக்கு ஏசி வந்து ஒத்துக்காது. நான் அதனாலயே ஏசி வாங்க வேணாம்னு நாங்க வந்து தள்ளி போட்டுட்டே இருந்தோம். பட் வெயில் ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு. கரெக்டா இந்த மாடல் வந்து வெளியே வந்தது. ஸோ இது வின்ஃப்ரீ அப்படிங்கறதுனால இது ஒரு ஃபேன் மாதிரி எஃபெக்ட்ல பட் கூலான ஏரை வந்து வெளியிடும். ஸோ இந்த 23,000 ஓட்டையில இருந்து காத்து வந்து நமக்கு சில்லுன்னு வரனால நம்மளோட ரூம் வந்து நல்லா சில்லுன்னு இருக்குமே தவிர டைரக்ட் ஏர் வந்து நம்ம மூஞ்சில படாது. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். எனக்கு வந்து ஏசி போட்டாலே எனக்கு வந்து சேராதுங்க. ஆனா எனக்கு இப்ப வரைக்கும் இந்த ஏசி போட்டா எந்த ப்ராப்ளமுமே இல்ல. ஸோ அது வந்து தேர்ட் பெரிய பிளஸ் அதுதான். ஸோ ஃபோர்த் பாசிட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டிங்க ரொம்ப வந்து எடுக்கிறது இல்லை. ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் நாங்களும் இங்க யூஸ் பண்றோம். இந்த மந்த் ஃபுல்லா நான் வந்து இந்த வீடியோ போடணுங்கிறதுக்காகவே நாங்க இந்த மந்த் ஃபுல்லாவுமே உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணி தான் நான் வந்து விட்டுருந்தேன். வின்ஃப்ரீ யூஸ் பண்ணவே இல்லை இந்த மாசம் ஃபுல்லா. அதே மாதிரி எங்க அண்ணா வீட்டுல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வின்ஃப்ரீ மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுல குழந்தை இருக்கிறதுனால அவங்க வந்து வின்ஃப்ரீ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மந்த் ஃபுல்லா அவங்க யூஸ் பண்ணதுக்கு அவங்களுக்கு பில் வந்து 1,000 rupees வந்துச்சுங்க. அண்ட் எங்களுக்கு வந்து 1,400 வந்துச்சு. ஏன்னா நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, மீதி எங்களுக்கு வந்து மித்த எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் சேர்த்தி தான் நான் சொல்றேன். சோ இது எல்லாமே நாங்க யூஸ் பண்ணது லாஸ்ட் 1 month தான். ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகி இந்த லாஸ்ட் மந்த் தான் நாங்க வந்து யூஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி மந்த் அண்ட் இந்த மந்தோட நார்மல் எலக்ட்ரிசிட்டி பில்லோட சேர்த்து எங்களுக்கு பில்லே வந்துட்டு 1,200 1,000 வந்து அவங்களுக்கு வந்துச்சு. 1,400 தான் எங்களுக்கு வந்துச்சு. இந்த 400 rupees வந்து டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா வின்ஃப்ரீ வந்து எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க பாருங்க. நம்ம வந்து ஒரு ரூமுக்கு ஒரே ஒரு வீட்டுல ஒரு ரூமுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். இந்த மாதிரி ஒரு 2-3 ஏசி வச்சிருக்கீங்க நீங்க, வின்ஃப்ரீயா வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய சேவிங்ஸா இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம்.
அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ரிமோட் வந்து ஸ்மார்ட் ஏசி அப்படிங்கறதுனால இதுல வந்து ஒரு சில அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. இப்ப நீங்க வீட்டுக்குள்ள வரீங்க, பட் ரொம்ப வெயிலா இருக்கு, அதுவும் இந்த சம்மர்ல ஏகப்பட்ட டெம்பரேச்சர் ஏறினால நம்மளால வீட்டுக்குள்ள வரும்போதே அப்படியே ஒரு சில்னஸோட வரணும். ஐயோ வெளியே அவ்வளவு வெயிலா இருந்ததே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு திங்கிங் இருக்கா. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் இந்த வீட்டை விட்டு நம்ம 20 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் நம்ம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இதை யூஸ் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரூம் வந்து அப்படி கூலா இருக்கும், நம்ம வர்றப்ப அப்படி சில்லுன்னு இருக்கும், நம்ம ஜாலியா வந்துக்கலாம். அதே மாதிரி இப்ப சப்போஸ் நம்ம ஆஃப் பண்ணாம வெளில போயிட்டோம், மறந்துட்டோம் அப்படின்னா கூட நான் வெளில போயிட்டு செக் பண்ணுவேன், ஐயோ நம்ம ஆஃப் பண்ணிட்டோமா அப்படின்னு. ஆஃப்லைன் காட்டிடும். ஆஃப்லைன் காட்டிடுச்சுன்னா எனக்கு வந்து ஹாப்பி, ஓகே நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஏன்னா சில டைம் மறந்துட்டு போயிடுவோம், பட் நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டோமே திரும்பி இப்படி வரதுன்னு யோசிப்போம். ஒரு 10-20 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள நீங்க அது யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க வந்து இது பண்ணிடலாம். ஸோ வந்து அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா சவுண்டு. ஸோ வந்து ஏசியில் வந்துட்டு நம்ம போடும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சவுண்ட் இல்லாமல் இருக்கும், போக போக சவுண்ட் வருமோ அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாத்தோட தாட்டாக இருக்கும். பட் எனக்கு வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் சவுண்ட் எதுவுமே வரலங்க. ஆக்சுவலாக நாங்கள் வாங்கினதுல நான் வந்து இந்த ஸ்டெபிளைசர் வாங்கணும் இல்லைங்களா, அதுலேருந்து வர சவுண்டை விட ஏசி சவுண்ட் சைலண்டாக இருக்கும் ஆக்சுவலா. ஸோ நாங்கள் வந்துட்டு இது போடுறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஐயோ இதனாலதான் சவுண்ட் வருது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணும். ஸோ அது ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து நம்ம ஏசி ஆன் பண்ணும்போது இன்னொரு பாசிட்டிவ் வந்துட்டு எனக்கு பட்டது, ஆக்சுவலா இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் வந்து அது பாசிட்டிவா சொல்றேன். இப்போ எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூம் வந்துட்டு நல்லா இருட்டா இருக்கணும், அப்பதான் வந்து எனக்கு தூக்கமே வரும். ஃபுல் டார்க்கா இருந்தா இத்தினோண்டு லைட் இந்த நைட் லேம்ப் போடுறேன் அந்த மாதிரி இருக்கவங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. ஸோ இருட்டா இருக்கணும். அந்த மாதிரி டைம்ல நமக்கு வந்து இப்போ ஏசி போடுறோம் அப்படின்னா அதோட அந்த டைமிங்ஸ் அந்த ஐ மீன் அந்த டெம்பரேச்சர்லாம் காட்டுது இல்லையா, அந்த டெம்பரேச்சர் காட்டும் போது நமக்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கும். அது வந்து இதுல வந்து ஆக்சுவலா இல்ல. சோ நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க டிஸ்பிளேக்குள்ள போயிட்டு நீங்க வந்து அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபுல் இருட்டாயிடும். ஆனா இப்ப எங்களுக்கு வந்து ஸ்டெபிளைசர் இருக்கிறனால ஸ்டெபிளைசரோட லைட் மட்டும் வந்து காட்டுது. சோ அது வந்து அந்த ஸ்டெபிளைசர்ல இருந்து தான். பட் ஏசில வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. சோ சூப்பரா இருக்கு. ஸோ நம்ம வந்து இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பாசிட்டிவ் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து நெகட்டிவ்னு கண்டிப்பா ஒரு ப்ராடக்ட்னு எடுத்தோம்னா நெகட்டிவ்னு கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஸோ எனக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்னு தோணுது பாத்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரு 1.5 years ஆச்சு. சர்வீஸ் வந்துட்டு நான் என்ன சொல்வேன்னா, ரொம்பவே வந்து உங்க சாம்சங் சர்வீஸ் சென்டருக்கு நான் வந்து கால் பண்ணி நான் இது வரைக்கும் நான் இது வந்து இன்ஸ்டால் பண்ணி நான் பெருசா அவங்கள வந்து கூப்பிடவே இல்லைங்க. மொத்தமாவே 3 times தான் கூப்பிட்டுருக்கோம். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 times வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களே புக் பண்ணி கொடுத்துருவாங்க, அண்ட் செகண்ட் டைம் வந்து நம்ம தான் புக் பண்ணுவோம். ஸோ அது வந்து நான் நார்மலா அந்த சர்வீஸ் சென்டருக்கு தான் கால் பண்ணேன், அவங்க வந்தாங்க. ஸோ ஃப்ரீ சர்வீஸ் அது. அண்ட் தேர்ட் டைம் நான் கால் பண்ணும்போது சர்வீஸ் சென்டருக்கு தான் கால் பண்றேன். பட் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது பொள்ளாச்சி சர்வீஸ் சென்டர் தாங்க, நீங்க வந்து எங்க வாங்குனீங்களோ அந்த ஷோரூம்க்கு கால் பண்ணி அங்கிருந்து புக் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து என்னடா எதுக்கு, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், ஏதோ ஒரு ப்ராடக்ட் அமேசான்ல இருந்து வாங்குறோம், நம்ம நிறைய ஆன்லைன்ல இப்போ பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம வாங்கினோம்னா நீங்க அமேசானுக்கு ஃபோன் பண்ணி அங்கிருந்து எங்களுக்கு சொல்லுங்க, அப்பதான் நாங்க ஒத்துப்போம் அப்படின்னா, அப்புறம் எதுக்கு நாங்க வந்து இந்த பிராண்ட் தான் வேணும் அப்படின்னு நாங்க ஏன் வாங்குறோம், லோக்கலே வாங்கிட்டு போயிடலாமே. நான் எதுக்கு நான் உங்ககிட்ட வாங்குறேன் அப்படின்னா, எனக்கு வந்து பிராண்டடா இருக்கு. ஸோ நான் சர்வீஸ் சென்டர் எனக்கு பிரச்சனையே இருக்காது, நான் கால் பண்ண நீங்க வந்துருவீங்கிற காரணத்துக்காக தான் ஐ எம் புக்கிங் சாம்சங் ஏசி. ஸோ நீங்க வந்து என்ன பண்றீங்க, நீங்க அங்க கால் பண்ணுங்க, அங்கிருந்து எங்களுக்கு சொல்லட்டும். நானும் கேட்கிறேன் திரும்ப திரும்ப, என்னங்க நீங்க கரெக்டா தான் சொல்றீங்களா, நான் வந்து அங்கதான் கால் பண்ணுமா, இப்ப நான் வேற ஊருக்கே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படி வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிகேட் பண்றது. நீங்க வந்து ஏதாவது ஒரு கஸ்டமர் ஐடி இருக்கு, உங்களுக்கு இது இருக்கு, அது சொல்லுங்கன்னு சொன்னா எனக்கு ஓகே. பட் நீங்க கடைக்கு கூப்பிட்டு எனக்கு கன்வே பண்ணுங்கிறது வந்து இட்ஸ் பிட் டூ மச் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் எல்லா ஊர்லயும் அப்படியான்னு எனக்கு தெரியல, பொள்ளாச்சியில இந்த ப்ராப்ளம் இருந்ததுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டேங்க. இதெல்லாம் தான் எனக்கு பர்சனலா எனக்கு வந்து தெரிஞ்சது. ஸோ இதுக்கு மீறி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க வந்து இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் வாங்க போறீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து நீங்க வாங்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா யூ கேன் கோ அண்ட் பை திஸ். ஏன்னா இது ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் தாங்க. எனக்கு வந்து நான் இது வரைக்கும் பார்த்த ஏசில வந்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நாங்க வந்து இந்த ஓபன் பண்ணி வச்சுட்டு இப்ப நிறைய இதை பத்தின வீடியோஸ் எல்லாமே வந்து கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஏன்னா ஏசிக்குன்னு நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அண்ட் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் வந்து ஒரு நியூ யூசர், ஸோ நான் வந்தேன்னா நான் எப்படி ஒரு ஏசியை யூஸ் பண்ணணும்னு எனக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து அதுக்கு ஒரு வீடியோவே வந்து தனியா போட்டுறேன்.
ஸோ அது ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால நானும் அப்போ தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும். எங்கள் சேனலில் வந்து இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வந்து ரூம் டூர்ஸ், ட்ராவல் வீடியோஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஸோ எல்லாத்தையும் பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும், வேற ஏதாவது விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோ போட பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் என்னோட நிறைய வீடியோஸை பாருங்க அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மக்களே. டாடா, பாய் பாய்.